இட்லி மாவு இல்லாத டைம்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு பன் தோசை பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் 1 கப் ரவை, சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அ பச்சை மிளகா, கேரட் இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரவைய நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸிங் ஜார்ல இந்த ரவைய கொட்டி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கிரீன் சில்லிஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆட் பண்ண வெஜிடபிள்ஸோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த சட்னி பண்ண 1 கப் வெங்காயம், அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி, பூண்டு, 5 காஞ்ச மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் கடுகு, பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெருங்காயம், அது கூடவே கருவேப்பிலை. இப்போ அது கூட இந்த அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து கொதிக்க விடலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது பண்ணிடலாம், மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த 10 மினிட்ஸ் கேப்ல வந்து நம்ம இந்த பன் தோசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு இந்த பன் தோசை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் வச்சுட்டு இந்த பன் தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு கரண்டியோ ஃபுல்லா இந்த கவர் ஆகிற மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். இப்போ சிம்ல வச்சுக்கலாம். அப்போதான் கொஞ்சம் கருகாம இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அது பேக் சைடு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேக விடலாம். இதை எடுத்துடலாம். வெந்துருச்சு நல்லா. டடா, நம்மளோட பன் தோசை ரெடி. நம்மளோட சட்னி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. டடா, நம்மளோட பன் தோசை ரெடி. அது சூப்பரான கார சட்னி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா யுகூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.